உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருடைய மேரேஜில் வந்து நான் தான் அரவ மாஸ்டர். ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு 60 ரூபா சம்பளம் வச்சிங்கன்னா நம்ம கைக்கு ஒரு 30 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம சினிமாவுக்கு அப்போ தானே உள்ளே வர்றோம். இல்லை நம்ம அதிகமாக அந்த காசு அப்படியே கொடுன்னோன்னா அடுத்தவங்களை கூட மாட்டாங்க சொல்லி. நான் அங்கேயே செம்பு சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் இந்த மாதிரி நீங்கள் சரவணம் ஒன்று சாப்பிட வந்தீங்க, நான் இப்போ அந்த ஹோட்டலில் வேலை பார்த்தேன், ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அப்படின்னா. அவர் அப்படியா என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஆமாம் சார், ஃபஸ்ட்டு உங்களை நாங்கள் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு சினிமா செய்ய அங்கேருந்து வந்தது, இங்கே நிறைய சினிமாக்காரங்க வர்றதுனால அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நாங்கள் 1 லட்ச ரூபா குள்ளநரி கூட்டம் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தா விஷ்ணு சார் படத்தில், அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் தனியாக வீடு எடுத்தேன். அந்த படத்தில் எனக்கு வந்து 3 லட்ச ரூபா சம்பளம், ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது ரொம்ப ஃபஸ்ட்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் லட்சங்களாக தான் வந்தது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு 50,000 சொல்லிடலாம். இப்போ எங்கள் சம்பளம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு மாதம் 10 லட்சம் சம்பாதிப்போம், ஒரு மாதம் 5 லட்சம் சம்பாதிப்போம், ஒரு மாதம் சம்பாதிக்காமல் கூட இருக்கும். டக்குன்னு ஒரு 10 கோடி சம்பளம் அண்ணன் வாங்கினேன்னா கொஞ்சம் செட்டில் ஆயிடுவேன். சரவணப்பொண்ணில் ஒரு 6 மாதம், பேரிஸ் சங்கீதாவில் ஒரு 6-7 மாதம் இருந்தேன். ராமகிருஷ்ணா ஸ்வீட் கடைன்னு ஒன்று இருக்குது, அங்கே வேலை பார்த்தேன். இதெல்லாம் நான் சரவணப்பொண்ணை விட்டு போனவுடனே நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன். இப்போ இடையில வருமானம் இல்லை, காசு இல்லைங்கிறப்ப திரும்ப போய் ஹோட்டலில் போய் சேர்ந்தேன், சங்கீதா ஹோட்டலில். அப்புறம் ராமகிருஷ்ணாவில் போய் சேர்ந்தேன். அப்படி சேர்ந்துட்டு இருக்கும்போது வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கேட்ரிங் வேலை, கல்யாண வேலைன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், கல்யாணத்தில் காலேஜ் பசங்களாம் இப்போ போய் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சப்ளைக்கு தான் போவாங்க, நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். இப்போ காய்கறி வெட்டணும், காலையிலே தேங்காய் திருவணும், திரும்ப சப்ளைக்கு வரணும், இவ்வளோ வேலையும் பார்க்கணும். இப்போ வந்து ஒன்லி சப்ளைக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. 11-12 மணி வரைக்கும் நம்ம தூங்கவே முடியாது. நைட்டு எப்படி தான் 12 மணி ஆகும், காலையில் 3:30 மணி 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும். ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம காலையில் ஆரம்பிச்சோன்னா வேலை அடுத்து போயிட்டே இருக்கும். நீ அதான் 2 நாள் வேலை பார்த்தோன்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த வேலைலாம் அந்தளவுக்கு. நான் அடுப்படி வேலை பார்த்துருக்கேன், அரவ மாஸ்டர். நான் அரவ மாஸ்டர் ரொம்ப ஃபேமஸ். மாமலா ரமேஷ்னு ஒரு ஏஜென்ட்டில் வந்து என்னை அரவைக்குனே கூப்பிடுவார். ஓகே, அரவனா என்ன மாதிரி இந்த கலவை எல்லாமே ஜாங்கிரிலேருந்து எல்லாத்துக்கும் அரைக்கணும். நீ அந்த மாவெல்லாம் கலக்க வேண்டிய வேலை, இட்லி தோசை வடகறி எல்லாத்துக்கும் அரைக்கணும். அளவு கரெக்டாக போடணும். இப்போ 1000 பேர்னா 1000 பேர் கரெக்டாக அளவு போட்டு நம்ம அரைக்கணும். அதுவும் வேலை பெண்டு எடுத்துடும். உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருடைய மேரேஜில் வந்து நான் தான் அரவ மாஸ்டர். நானும் இன்னொருத்தர் 2 பேர் அரவ மாஸ்டர். எங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட்டு 4 பேர். சினிமாவில் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் ஒரு பெரிய ஆளாகவும் இல்லை, சின்ன பையனாகவும் இல்லை. அப்போது மீசெல்லாம் வச்சுருக்க மாட்டேன், தாடியெல்லாம் வச்சுருக்க மாட்டேன், ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். என்ன எந்த கேரக்டருமே கூப்பிட்டு போக முடியாது. பெரிய ஆள் கேரக்டரும் கூப்பிட்டு போக முடியாது, சின்ன பையனுக்கும் கூப்பிட்டு போக முடியாது. அந்த கண்டிஷனில் ஏஜென்ட்டுங்களாம் என்னை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி நான் போன படம் தான் மறுமலர்ச்சின்னு ஒரு படம். ஜீவா சார் வந்து எனக்கு சொல்லி விட்டு க்ரௌடில் போட்டு விட்டாங்க. நான் மறுமலர்ச்சி, அதுக்கு முன்னாடி மகாநதி க்ரௌடுக்கு போயிருப்பேன் ஜெயில் செட்டப்பில். அதில் கூட பெப்சி பிரச்சனை வந்தது, நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் அப்போ வந்து கார்டு இல்லாமலாம் அப்போ ஒர்க் பண்ண முடியாது. அப்போ எங்கிட்ட கார்டு கிடையாது. அப்போ அந்த கார்டு இல்லாமல் நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணவே முடியாது. அதே அப்படியே போனாலும் ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு 60 ரூபா சம்பளம் வச்சிங்களேன், நம்ம கைக்கு ஒரு 30 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம சினிமாவுக்கு அப்போ தானே உள்ளே வர்றோம். இல்லை நம்ம அதிகமாக அந்த காசு அப்படியே கொடுன்னோன்னா அடுத்தவங்களை கூட மாட்டாங்க சொல்கிறீங்க. எங்கன்னா அங்கே உருவத்தை வச்சு தான் சினிமாவில் வந்து மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. யார் எப்படி இருக்கா, இவருக்கு எப்படி செட் ஆகும். அதுக்கு ஒரு தனி முத்திரை கிடைச்சது எனக்கு வெண்ணிலா கபடி. ஸோ இதில் இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வருமானமாக என்ன இருந்தது க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்? க்ரௌட் ஆர்டிஸ்ட்லாம் அப்போ வந்து கொடுக்குறது தான் பார்த்து தம்பி, எல்லா இடத்துலையும் வரும், வராமலும் போயிடும். 30 ரூபா கொடுப்பாங்க, 25 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான் கொடுப்பாங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ எல்லாத்துக்கும் நல்லா சொல்லி 700 ரூபா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி படங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ என்ன படம்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது? அப்போது கில்லி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமு. அழகிய தமிழ் மகன், 9 ரூபாய் நோட், சொல்ல மறந்த கதை, அக்குன்னு ஒரு படம், இப்படி ஏகப்பட்ட படங்கள். விஜயகாந்த் சார் படம்லாம். நம்ம க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக அதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர். க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படம் போயிருக்கேன். ஹிந்தி படம்லேருந்து போயிருக்கோம் நாங்கள். அது நிறைய வேறு வேலை. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு எவ்வளோ க்ரௌடுக்கு மேலாம் கூப்பிடுவாங்கன்னா, ஒரு 300 பேருக்கு மேலேன்னா தான் எங்களை உள்ளே அலோட் பண்ணுவாங்க. ஏன்னா அது 100 பேர் 200 பேருக்குள்ளனா ஹைட்டாக இருக்கணும், ஏதோ ஒன்று. அது அப்படி தான் செலக்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போவோம்.